வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ஆசிஃப். ஆசிஃப் இந்த ஆசிஃபை நம்ம டே டு டே கம்யூனிகேஷன்ல அதிகமாக யூஸ் பண்றோம். ஆனா அதுதான் ஆசிஃப்ங்கிறது தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அது தெளிவா இந்த பதிவுல நாம பார்க்கலாம். பாருங்க, ஆசிஃப் நம்ம பேசும்போது இது மால, இது போல, இது மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்றது தான் ஆசிஃப். ஓகே, உங்களுக்காக நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசிஃபை மறக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஸ்போக்கனில் யூஸ் பண்ணுவீங்க. பாருங்க, பார்த்தது போல் பேசாதே, பார்த்த மாதிரியே பேசாத அப்படின்னு சொல்லுவோம். பட் அவங்க அந்த ஆன் த ஸ்பாட் அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டாங்க. பட் அது மாதிரி அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. ஸோ எதுவும் கேட்காதது போல நட, எதுவும் கேட்காதது போலயே நட இதான் அப்படின்னு சொல்லுவோம். அனைத்தும் தெரிந்தது போல் பேசுறான் பாரு, எல்லாமே உனக்கு தெரியுமால, தெரிஞ்ச மாதிரி பேசுற. இது மாதிரி எல்லா வேர்டுகள்லாம் அந்த போல அப்படின்னு சொல்லுவோம்ல, இது போல், அந்த இடத்த நீங்க ஆசிப் கொண்டு ரீப்ளேஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்மைல். இன்னொரு விஷயம், நீங்க அந்த ஆசிப் ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி தான், நீங்க எந்த டென்ஸ்ல வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்மைல், கொஞ்சம் சிரி. ஆசிஃப், ஆசிஃப்னா போல, எது போல சிரிக்கணும்? எவ்ரிதிங் இஸ் நார்மல், எல்லாமே நார்மலா இருக்கிற மாதிரி கொஞ்சம் சிரி. எல்லாமே நார்மலா இருக்கிறது போல, இருக்கிறது போல் சிரி அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாருங்க, வாக் பாஸ்ட் ஹிம் அப்படின்னா, வாக் பாஸ்ட் ஹிம்னா அவனை கடந்து வா, அவனை கடந்து வா. ஆசிஃப், எது போல? யூ டோன்ட் நோ ஹிம். யூ டோன்ட் நோ ஹிம்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவனை தெரியாது. ஆசிஃப் போட்டுட்டீங்கன்னா உனக்கு அவனை தெரியாதது போல் அவனை கடந்து வா அப்படின்னு சொல்றோம். அடுத்து, இக்னோர் த நாய்ஸ். அந்த நாய்ஸை இக்னோர் பண்ண. ஆசிஃப், எது போல நம்ம இக்னோர் பண்ணணும்? யூ டோன்ட் ஹியர் இட். யூ டோன்ட் ஹியர் இட், உனக்கு எதுவுமே கேட்காதது மாதிரி என்ன செய்? அந்த நாய்ஸை இக்னோர் பண்ணிடு. உனக்கு எதுவுமே தெரியாதது மாதிரி அதை பண்ணு. ஓகே, கண்டினியூ ஒர்க்கிங். வேலையை தொடர்ந்து பண்ண. ஆசிஃப், எது போல? நத்திங் ஹாஸ் ஹேப்பன்ட். எதுவுமே நடக்காத மாதிரி உன் வேலையை தொடர்ந்து பண்ண. பாத்தீங்களா, இப்பவே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை வந்திருக்கும். எந்தெந்த மடத்துலலாம் இது போல நம்ம பேசியிருக்கோம், ஆனா ஆசிஃப் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அடுத்த சென்டென்ஸ், he walked away. he walked away, இது பாருங்க, இதெல்லாம் past tense கொடுத்துருக்கு. he walked away, அவன் போயிட்டான். as if, எது போல போயிட்டான்? he hadn't listened me. அவன் என்னைய, listenedனா என்ன அர்த்தம்? நம்ம பேசுறத ஏதோ ஒன்று அவர் கவனிக்காத மாதிரியே கிளம்பி போயிட்டாரு. ஓகே, he hadn't listened me. ஓகே, நம்ம பேசுறத கவனிக்காதது போல் அவன் சென்று விட்டான் அப்படின்னு சொல்ல. he walked away. ஓகே, sentence, she smiled faintly. faintlyனா கொஞ்சம் மங்களகரமா சிரிப்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி she smiled faintly, அவங்க நல்லா சிரிக்கிறாங்க. எது போல? ஆசிஃப், எது போல? she remembered a funny joke. அவ ஏதோ ஒரு ஜோக்க ஞாபகப்படுத்தினது மாதிரி அவ சிரிச்சா. ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு, அது போல சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், they spoke in a hushed tone. hushed tone நம்ம விஸ்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப டோனோட வால்யூமை ரொம்ப கம்மி பண்ணி பேசிக்கிறது, அது மாதிரி பேசினாங்க. as if, எது போல? they were sharing a secret. ஏதோ ஒரு சீக்ரெட்டை பகிர்ந்து கொள்வது போல் அவங்க என்ன செஞ்சாங்க? hushed டோன்ல பேசிக்கிட்டாங்க. இதெல்லாமே பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த அன்ரியலா இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணி பேசுறோம். ஏதோ சீக்ரெட் ஷேர் பண்றது மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப ரகசியமா ஹஸ்டட் டோன்ல பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க, she rushed out of the room. she rushed out of the room. அவங்க ரூம் விட்டு ரொம்ப வேகமா வெளியே போயிட்டாரு. as if, எது போலன்னு சொல்றோம். she had an urgent appointment. she had an urgent appointment. அவருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கிறது மாதிரி அவரு ரொம்ப வேகமா அந்த ரூமை விட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்போ அவருக்கு உண்மையிலே மீட்டிங் இருந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? அடுத்து பாருங்க, they celebrated loudly. பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. as if, எது போல செலிப்ரேட் பண்றாங்க? they had won a major victory. பயங்கரமா வெற்றி பெற்றது போல அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க.
பாருங்க, இப்ப நீங்க யோசிப்பீங்க என்னப்பா நிறைய இடத்துல இந்த ஆசிப்பை நம்ம இனிமே யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான பேஜ். ஒரு 2 நிமிஷம் நீங்களே பாஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்க ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க. She kept looking out the window. She kept looking out the window அப்படின்னா நம்ம looking out the windowனா என்ன சொல்லுவோம்? பார்த்துட்டே இருக்கிறது. பட் இங்க she keptன்னு போட்டிருக்காங்க. ஸோ past continuousல இருக்குது. ஸோ அவங்க வெளியே பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகே, விண்டோ வழியா வெளியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. as if எது போல பார்த்துட்டே இருக்கிறாங்க? She was expecting someone to arrive at any moment. எப்பனாலும் யாரோ ஒருத்தர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவ வெளியே எட்டி பார்த்துட்டே இருந்தா. வெளியே எட்டி பார்த்துட்டே இருந்தா. பிகாஸ் இட்ஸ் அ கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்குது. பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. they were whispering secret. விஸ்பரிங்னால என்னது? காதோட காது வச்சு பேசிக்கிறது இல்லையா? சரி, they were whispering secrets, பேசிக்கிட்டாங்க. as if எது போல the walls were listening, சுவருக்கு கேட்டுருன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? அவங்களுக்குள்ள whispering பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, as if எவ்வளவு யூஸ் ஆகுது பாருங்க.